சீர்திருத்தலின் துவக்கமும் சீர்திருத்தலின் நாயகமாயிருக்கின்ற இந்த ஆண்டவராகிய இயேசுவின் திருப்பெயரிலே மீண்டுமாக இந்த அக்டோபர் மாதம் 31ஆம் நாள் 508வது சீர்திருத்தல் திருநாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த இளன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான ஆண்டவரே, காலை வேளைக்கார் என்று சொல்கிறோம். கடந்து போன வாரம் முழுவதும் கிருபையாய் எங்களை காத்து வழிநடத்தினீர், ஆசீர்வதித்தீர். இந்த அக்டோபர் மாதம் 31ஆம் நாள் 508வது சீர்திருத்தல் ஆண்டவர் திருநாளிலே மீண்டும் எங்களை ஆண்டவரே நீர் காத்து ஜீவனோடு இணைத்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை ஆசீர்வதி. குறிப்பாய் சீர்திருத்தலின் ஆண்டவரே காரியங்களை நாங்கள் சிந்தித்து எங்கள் வாழ்க்கையிலே சீர்திருத்தலை நாங்கள் மேற்கொண்டு வாழ தூய ஆவியானவர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த நாளிலே இந்த ஊழியத்தில் தொடர்ந்து எங்களோடு இருக்கின்ற நண்பர் சாரியம் ஆண்டவரே, என்னுடைய சகோசாரியம் அப்படி என்னை எடுத்து நீர் பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்படுகிற எல்லா மக்களும் விசேஷமாக நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையிலே சீர்திருத்தலின் பாடலாகிய 642வது பாடல், திருச்சபை சீர்திருத்தம் செய்த நாள் இதுவே என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடும். திருச்சபை சீர்திருத்தம் செய்த நாளிதுவே, திருச்சபை சீர்திருத்தம் செய்த நாளிதுவே, செய்த நாளிதுவே, செய்த நாளிதுவே, செய்த நாளிதுவே, செய்த நாளிதுவே, திருச்சபை சீர்திருத்தம் செய்த நாளிதுவே. சாஸ்திரி மாற்றின் ராஜ சாஹப மதன ஏந்தி, சாஸ்திரி மாற்றின் ராஜ சாஹப மதன ஏந்தி, வேஷ்டையாய் வருகையில் மிரட்டி பிடிக்கப்பட்டார், வேஷ்டையாய் வருகையில் மிரட்டி பிடிக்கப்பட்டார், திருச்சபை சீர்திருத்தம் செய்த நாளிதுவே. மாறுவேஷம் தரித்து வாட்புக்கு கோட்டையில், மாறுவேஷம் தரித்து வாட்புக்கு கோட்டையில், பேரறிஞர் தங்கி பிரபந்தங்கள் செய்தனர், பேரறிஞர் தங்கி பிரபந்தங்கள் செய்தனர், திருச்சபை சீர்திருத்தம் செய்த நாள் இதுவே. ஞானபதேசம் நிறை 2 கோரி பீடங்கள், ஞானபதேசம் நிறை 2 கோரி பீடங்கள், மாணவர் பொக்கிஷமாய் மகத்துவமுற மூடித்தார், மாணவர் பொக்கிஷமாய் மகத்துவமுற மூடித்தார், திருச்சபை சீர்திருத்தம் செய்த நாளிதுவே, திருச்சபை சீர்திருத்தம் செய்த நாளிதுவே, செய்த நாளிதுவே,
செய்த நாள் இதுவே, செய்த நாள் இதுவே, செய்த நாள் இதுவே, திருச்சபை சீர்திருத்தம் செய்த நாள் இதுவே. சீர்திருத்தலின் துவக்கமும் சீர்திருத்தலின் நாயகமாக இருக்கின்ற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த காலை வேளையிலே இந்த சீர்திருத்தலின் திருநாளாகிய 508வது சீர்திருத்தலின் திருநாளாகிய இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது பரிசுத்த பவுலடிகளார் ரோம திருச்சபைக்கு எழுதிய கடிதம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படியாக நம்ம படிக்கின்றோம். ஏனெனில் நேர்மையுடையோர் தம் நம்பிக்கையால் வாழ்வடைவர் என மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் கடவுளின் செயல் நற்செய்தியில் வெளிப்படுகிறது. தொடக்கம் முதல் இறுதி வரை இந்த செயல் நம்பிக்கையுடன் அடிப்படையில் தான் இருக்கிறது. நம்பிக்கையின் அடிப்படையில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளுக்குரிய செய்தி ரெஃபர்மேஷன், ரெஃபர்மேஷன் பை மார்ட்டின் லூத்தர். அதான் நம்முடைய செய்தியினுடைய மையமாய் இருக்கிறது. ஏன் மார்ட்டின் லூத்தர் திருச்சபையை சீர்திருத்தினார்? எதனால அவர் சீர்திருத்தினார்? இந்த நாள் எதற்காய் கொண்டாடப்படுகிறது? ஏறக்குறைய 517ஆம் ஆண்டு இதே நாளிலே கத்தோலிக்க திருச்சபையின் மக்களுக்கு போப்புகளுக்கு அன்றைக்கு இருந்த ஆயர் பெருமக்களுக்கு எதிராக 95 தீசிஸ் என்று சொல்லப்படுகின்ற நியாயங்கள், ஆதி நியாயங்கள், அவற்றை எழுதி வித்தன்பர்க் தேவாலயத்தில் மார்ட்டின் லூத்தர் ஆயராய் பணியாற்றி கொண்டிருந்த ஆலயத்தில் அவர் ஒட்டுகின்றார். ஏனென்றால் மறுநாளிலே ஆல் செயின்ட்ஸ் டே, ஆல் சோல்ஸ் டே 1, 2 ஆகிய தேதிகளில் வருகிறது. அதனால மக்கள் எல்லாரும் அந்த ஆலயத்துக்கு வந்து கூடி வருவார்கள். அப்பொழுது எல்லாரும் அந்த அருமையான சீர்திருத்தலின் நிகழ்வுகளை பார்த்து தன்னிடத்தில் அவர்கள் வாதாடுவார்கள் என்று சொல்லி அங்கே மார்ட்டின் லூத்தர் அதை செய்கின்றதை நம்ம பார்க்கிறோம். இதுதான் சீர்திருத்தலுக்கு வித்திட்டதாக நம்ம பார்க்கிறோம். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் புரோட்டஸ்டன்டிசம் அண்ட் சிக்னிஃபிகண்ட் பொலிட்டிக்கல், சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் சேஞ்சஸ் இன் யூரோப். இப்போ இந்த 95 ஆதி நியாயங்களுடைய இந்த கோர், அந்த கீ ஆஸ்பெக்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பா focused on doctrinal and practical abuses within the Catholic Church. அன்றைக்கு இருந்த கத்தோலிக்க திருச்சபையில் போதகம், அதே நேரத்தில் செயல்பாட்டில் இருந்த எல்லா விதமான தவறுகளை சுட்டிக்காட்டி மார்ட்டின் லூத்தர் அதை எழுதுறார். முக்கியமாக பாவ மன்னிப்பு சீட்டு, பாவங்களை மன்னிப்பதற்கு பணம் போன்ற காரியங்களை அது நிராகரித்தது. முக்கியமாக நாம் பார்க்கும்போது கோர் பிலீஃப்ஸ், மார்ட்டின் லூத்தர் சொல்றது சால்வேஷன் பை ஃபெய்த், விசுவாசத்தினால் மட்டுமே ரட்சிப்பு என்பதை சொல்லுகிறார். டைரக்ட் ரிலேஷன்ஷிப் வித் காட், நாட் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் வித் மென்ஸ். அன்றைக்கு இருந்தவர்கள் மரியாள் இடத்திலே வணங்க வேண்டும், அல்லது யோசேப்பினிடத்தில் வணங்க வேண்டும், புனிதர்களிடத்திலே வணங்க வேண்டும் என்ற அந்த நிகழ்வு அன்றைக்கு இருந்தது, அந்த நம்பிக்கை. அதெல்லாம் மாத்தினார். அப்புறம் பிப்ளிக்கல் அத்தாரிட்டி, கடவுளுடைய வார்த்தை தான் the sole authority of the church இல்லையா? the word of God endures forever என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அதே போல அதனுடைய அந்த இம்பாக்ட் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, இது மெதுவாய் ஜெர்மனியிலே பரவியது, பின்பு இத்தாலி, ஸ்பெயின் போன்ற நாடுகளிலே பரவி ஒரு பெரிய காட்டுத்தீயை ஏற்படுத்தியது என்று சொன்னால் அது மிகையாக. இதனால என்ன ஆச்சுன்னா, சேஞ்சஸ் இன் வர்ஷிப்,
தொழுகையில் மாற்றம் வந்தது. லோக்கல் லாங்குவேஜ் பயன்படுத்த அன்றைக்கி அவங்க லத்தீன் லாங்குவேஜ் தான் பயன்படுத்தி இருந்தாங்க. அது மக்களுக்கு புரியாமல் இருந்தது. அதை மார்ட்டின் லூத்தர் மாற்றி ஜெர்மன் மொழியில் தொழுகைகளை நடத்தினார். இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகளில் தமிழ் மொழியில தான் நடத்தி கொண்டிருக்கிறோம் இல்லையா? அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக நமக்கு இருக்குது. லத்தீன் மொழியில் இன்றைக்கும் நம்ம ஆராதனை நடத்தி கொண்டிருந்தால் மக்களுக்கு ஒன்றுமே புரியாது. அந்த மிகப்பெரிய சீர்திருத்தலை எல்லாம் மார்ட்டின் லூத்தர் செய்தார். கடவுளுடைய வார்த்தையை அவர் தன்னுடைய தாய்மொழி ஜெர்மனியிலே மொழிபெயர்த்தார். அதுக்கப்புறம் பல மொழிகளிலே அது மொழிபெயர்ப்பதற்கான காரணகர்த்தாவாக இருந்ததை நம்ம பார்க்கிறோம். லுத்தர் பல ஹிம்ஸ்களை எழுதி நம்முடைய பாடல் புத்தகத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மக்கள் பாடுவதற்காக, சபை பாடுவதற்காக. அதே நேரத்தில் கம்யூனியன் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. அதாவது ரெண்டுத்துக்கும் கத்தோலிக்கில் அந்த இது மட்டும் கொடுப்பாங்க, அப்பம் மட்டும் கொடுப்பாங்க. மார்ட்டின் லூத்தர் என்ன பண்ணார், அப்பமும் ரசத்தையும் சேர்த்து எல்லாத்துக்கும் கொடுத்தாரு என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ மெயின் பாயிண்ட்ஸ் ஆஃப் ரிஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, த கீ ஐடியாஸ் ஆஃப் த ரிஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சால்வேஷன் த்ரூ ஃபெய்த் அலோன் இல்லையா? ஃபெய்த் அலோன், கிரேஸ் அலோன், விசுவாசத்தினால் மட்டுமே, கிருபையினால் மட்டுமே, கிறிஸ்துவினால் மட்டுமே இல்லையா? வார்த்தையினால் மட்டுமே. இந்த 4 பில்லர்ஸ் தான் அன்றைக்கு மார்ட்டின் லூத்தர் திருச்சபை சீர்திருத்தலின் நாட்களின் 4 பில்லராக அவர் அதை பயன்படுத்தினார். பைபிள் as the sole authority of the church and direct relationship with God, individuals, there is no hierarchy in the church. திருச்சபையில் எந்த விதமான ஆதிக்கமும் கிடையாது இல்லையா? போப் ஆதிக்கம், ஆயர் ஆதிக்கம்லாம் கிடையவே கிடையாது என்பதை மிக தெளிவாக மார்ட்டின் லூத்தர் அன்னைக்கு எடுத்துரைத்ததை நம்ம பார்க்கிறோம். அதான் நம்ம இன்றைக்கு பார்க்கின்றதை நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் சபையில் இருந்த கரப்ஷனை எதிர்த்தார். இன்றைக்கு திருச்சபையில் ஊழல்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அது எல்லாத்தையும் எதிர்த்தார். பொலிட்டிக்கல் இன்வால்வ்மெண்ட் அண்ட் ப்ராக்டிசஸ் ஆஃப் த சேல் இன்டெலிஜென்ஸ், அன்றைக்கு மக்கள் நிறைய காணிக்கைகளை செலுத்தும்படி அவங்க சொன்னாங்க. அது எல்லாத்தையும் கடுமையாக எதிர்க்கிறார். அதே நேரத்தில் பிரிண்டிங் பிரஸ் அன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டது. அதை வைத்து மார்ட்டின் லூத்தர் என்ன பண்ணுறாரு, அந்த அவருடைய கைப்பிரதிகள்லாம் பிரிண்ட் பண்ணி எல்லா மக்களுக்கும் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் சீர்திருத்தலுடைய முக்கிய அம்சங்களை நம்ம பார்க்கிறோம். சீர்திருத்தலின் முக்கிய கருத்துக்கள் திருச்சபையை தூய்மைப்படுத்துவதற்கான அழைப்பு மற்றும் பாரம்பரியம் அல்ல, திருமறை மட்டுமே, ஆன்மீக அதிகாரத்தின் ஒரே ஆதாரமாக இருக்க வேண்டும் என்ற அந்த நம்பிக்கை, அது புதுமையானதாக இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். முக்கியமா 1517ஆம் ஆண்டு தான் இந்த சீர்திருத்தம் நடந்ததாக நம்ம பார்க்கிறோம். மார்ட்டின் லூத்தருடைய பிறந்தது மார்ட்டின் லூத்தர் 1483ஆம் ஆண்டிலிருந்து 1546ஆம் ஆண்டு வரை அவர் வாழ்ந்தார். வித்தன்பர்கில் ஒரு அகஸ்தினிய துறவியாக பல்கலைக்கழக விரிவுரையாளராக இருந்தார். அவர் தனது 95 நியமங்களை அவர் எழுதி ஆய்வறிக்கைகளை ஏற்றினார். இது போப் தவத்திலிருந்து அல்லது மன்னிப்புகளிலிருந்து விற்பதை, பாவ மன்னிப்பை விற்பதை, தேவாலயத்திற்குள் இருந்து புதுப்பித்தலை தூண்ட அவர் நம்பியிருந்தாலும் 1521 அவர் ஓம்ஸ் உணவை குழுவிற்கு வரவழைக்கப்பட்டு அது சபையிலிருந்து வெளியேற்றப்பட்டார். அதே போல சாக்சனின் தேர்வாளரான ஃப்ரெட்ரிச்சால் பாதுகாக்கப்பட்ட லுத்தர் பைபிளை ஜெர்மன் மொழியிலே மொழிபெயர்த்தார். தனது வட்டார மொழி துண்டு பிரசாரங்களை வெளியிடுவதை தொடர்ந்தார். லூத்தரின் அதிகாரம் அளிக்கும் அனைத்து விசுவாசிகளின் ஆசாரியத்துவத்தால் ஓரளவு ஈர்க்கப்பட்ட ஜெர்மன் விவசாயிகள் 1524 கிளர்ச்சி செய்த போது லூத்தர் ஜெர்மனியின் இளவரசர்களுடன் சாய்ந்தார். சீர்திருத்தத்தின் முடிவில் ஜெர்மனி, ஸ்காண்டினேவியா மற்றும் பால்டிக் நாடுகளில் லுத்தரானிசம் அரசு மதமாக மாறியது. அதுக்கப்புறம் சீர்திருத்தம் சுவிட்சர்லாந்து மற்றும் கால்வினிஸ்டிக் ரிஃபர்மேஷன் என்று நம்ம பார்க்கிறோம். அவரும் ஒரு ஆயர்.
அதாவது சுவிஸ் சீர்திருத்தம் 1919ஆம் ஆண்டு நடைபெற்றதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் கால்வினின் ஜெனீவா புராட்டஸ்டன்ட் நாடு கடத்தப்பட்டவர்களுக்கு அது அங்கே நடந்தது. அப்புறம் இங்கிலாந்து மற்றும் ஹென்றி கேத்ரின் உடனான தொடர்பு இருந்தது. ஹென்ரியின் மரணத்திற்கு பிறகு எட்வர்ட் என்ற ஒரு மனிதர் சீர்திருத்தம் செய்தார். இப்போ லுத்தர் செய்த சீர்திருத்தத்திற்கு மற்றும் இறையில் விளம்பர புதுமைகளுக்கு கத்தோலிக்க திருச்சபை திரும்ப முறையாக பதிலளிப்பதில் அவர் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்து அதுக்கப்புறம் 545 முதல் 560 வரை தொடர்ந்து கூடிய ட்ரெண்ட் கவுன்சில் சீர்திருத்தத்தை தூண்டிய பிரச்சனைகளுக்கும் சீர்திருத்தவாதிகளுக்கும் திருச்சபையின் பதிலை வெளிப்படுத்துது. அதாவது இது எதிர் சீர்திருத்த மறை என்று நம்ம பார்க்கிறோம். அதாவது கவுண்டர் ரெஃபர்மேஷன் பை கேத்தலிக் சர்ச் அவங்களும் அதை செய்தாங்க இல்லையா. கத்தோலிக்க திருச்சபை அதிக ஆன்மீகம், அதிக கல்வி அறிவு மற்றும் கல்வி அறிவு பெற்ற புதிய மத குழுக்கள், குறிப்பாக ஜெசுவிட்கள் கடுமையான ஆன்மீகத்தை உலகளாவிய சிந்தனையுடன் கூடிய அறிவு சார்ந்த தன்மை இவெல்லாம் இணைத்தார்கள். அதே நேரத்தில் அவிலாவின் தெரேசா போன்ற மறைபொருள் அறிஞர்கள் பழைய குழுக்களில் புதிய ஆர்வத்தை செலுத்தினார்கள். ஸ்பெயினிலும் ரோமிலும் உள்ள விசாரணைகள் புரோட்டஸ்டன்ட் மதங்களுக்கு எதிரான கொள்கைகளின் அச்சுறுத்தலை எதிர்த்து போராட மறு சீரமைக்கப்பட்டது. அதே போல சீர்திருத்தத்தினுடைய மரபை நாம் பார்க்கும்போது மற்ற மத விளைவுகளுடன் ஆழமான மற்றும் நீடித்த அரசியல் மாற்றங்களும் வந்தன. வடக்கு ஐரோப்பியாவின் புதிய மத மற்றும் அரசியல் சுதந்திரங்கள் பல தசபதங்களாய் கிளர்ச்சிகள் போன்ற போர்கள் மற்றும் இரத்த களரி துன்புறுத்தல்களுடன் பெரும் விலையை செலுத்தின. 30 ஆண்டுகால போர் மற்றும் ஜெர்மனியின் மக்கள் தொகையில் 40% இழந்திருக்கலாம் என்று சொன்னார்கள். இப்படியாக சீர்திருத்தலினுடைய எல்லா நிகழ்வுகளும் நம்ம பார்க்கிறோம். உண்மையான தேவ பிள்ளைகளே, இங்கே விசுவாசத்தினால் மட்டும்தான் நீதிமான் பிழைக்க முடியும், கிரியைகளினால் அல்ல. கிரியைகள் தேவைதான். முதல் விசுவாசம், அப்புறம் கிரியை. அப்போ கிரியை இல்லாத விசுவாசம், விசுவாசம் இல்லாத கிரியை ரெண்டுமே வீணாய் இருக்கிறது. ஆகவே இந்த சீர்திருத்தல் திருநாளிலே கடவுளுடைய வார்த்தை சொல்லுவது என்னவென்றால், கடவுளின் வார்த்தையில் நிலைத்து நில்லுங்கள். கடவுள் வார்த்தையே மிக சிறந்தது. மனிதனுடைய கட்டுக்கதைகளை நீங்க நம்பாதீங்க. மனிதர்களுக்கு அதிகமாய் திருச்சபையில முக்கியத்துவம் தராது. யாராயிருந்தாலும், எந்த திருச்சபையா இருந்தாலும் மனிதர்களுக்கு முக்கியத்துவம் தராதீங்க. அது ஆயராய், பேராயராய், இல்லையா மாடரேட்டராய் இருந்தாலும் சரி, பிஷப்பா இருந்தாலும் சரி, நம்முடைய திருச்சபைகளில் இப்பொழுது வந்திருக்கிற புதிய தலைவர்களாக இருந்தாலும் சரி, யாருக்கும் முக்கியத்துவம் அதிகமாக இல்லை. அவங்களுக்கு தர வேண்டிய மரியாதையை கொடுங்க. நம்ம கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டுமே. திருச்சபை கர்த்தருடைய வார்த்தையில் இருந்து விலகி போகவே கூடாது, வழி விலகி போகக்கூடாது. அன்றைக்கு திருச்சபை கடவுளுடைய வார்த்தையிலிருந்து வழி விலகி போனதுனாலேயே சீர்திருத்தம் செய்ய நேரிட்டதை நம்ம பார்க்கின்றோம். அதே போல திருச்சபையில் இன்றைக்கு ஏற்படுகின்ற ஆன்மீக குறைவு, அரசியல் அதிகாரம் அதிகம் இல்லையா, குறைபாடுகள், இவை எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும். அதே நேரத்தில் மாற்றம் ஒன்றே மாறாதது. ரிஃபர்மேஷன் என்று சொன்னால் ரீஃபார்மேஷன், புதிதாய் கட்டி அமைக்கின்ற ஒரு காரியம். நம்முடைய திருச்சபையை விசுவாசத்தில், வார்த்தையில புதியதாய் இன்றைக்கு நாம் கட்டி அமைக்க வேண்டும். அதுதான் இந்த நாளுக்குரிய இறை செய்தியாய் ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த சீர்திருத்தல் திருநாளிலே நாமும் ஒரு உறுதிமொழி ஏற்போம். சீர்திருத்தம் என்னிலிருந்து துவங்கட்டும் என்று மார்ட்டின் லூத்தர் சொன்னார் இல்லையா? அதுபோல மாற்றம் என்னிலிருந்து துவங்கட்டும், சீர்திருத்தம் என்னிலிருந்து துவங்கட்டும், சீர்திருத்தம் என் குடும்பத்திலிருந்து தொடங்கட்டும், சீர்திருத்தம் என்னுடைய திருச்சபையிலிருந்து தொடங்கட்டும், சீர்திருத்தம் என் தாய் திருச்சபையிலிருந்து தொடங்கட்டும். அப்பொழுது நிச்சயமாக சீர்திருத்தம் இந்த உலகம் முழுவதுமாய் பரவும். இன்றைக்கு மார்ட்டின் லூத்தர் செய்தது உலகம் முழுவதுமாய் பரவி இருக்கிறதை போல நாமும் கூட சீர்திருத்தவாதிகளாய் நம்முடைய ஆண்டவரை போல நாமும் மார்ட்டின் லூத்தரை பின்பற்றி வாழ தூய ஆவியானவர் நாளிலே நம்மையும் விசுவாசத்தில் அடிப்படையில் விசுவாசத்தினால் மட்டுமே, இயேசுவினால் மட்டுமே, கிருபையினால் மட்டுமே, வார்த்தையினால் மட்டுமே என்பதை உணர்ந்து கிறிஸ்து கிறிஸ்து கிறிஸ்து, மனிதன் அல்ல, மனிதன் அல்ல, தேவதூதர்கள் அல்ல, பொறுப்பாளர்கள் அல்ல, ஆயர்கள் அல்ல, பேராயர்கள் அல்ல, கிறிஸ்துவினால் மட்டுமே ரட்சிப்பு என்பதை உணர்ந்து வாழ தூய ஆவியானவர் இந்த சீர்திருத்தல் திருநாளிலே நமக்கு அனைவருக்கும் உதவி செய்து காப்பாராக. ஆமேன். அனைவருக்கும் இந்த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக 508வது சீர்திருத்தலின் திருநாளின் ஸ்தோத்திரங்களை, அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜபிப்போம்.
எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்கார் என்று சொல்லுகிறோம். இந்த 508வது சீர்திருத்தல் திருநாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே பல திருச்சபைகளிலே இன்றைய மாலை வேளையிலே கொண்டாடப்படுகிற 508வது சீர்திருத்தல் திருநாளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. The word of God endures forever. கடவுளுடைய வார்த்தை தான் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கிறது என்பதை உணர்ந்து, கடவுளின் வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம், மனித பாரம்பரியங்களுக்கு அல்ல, மனித மக்களுக்கு அல்ல, ஆயர்களுக்கு அல்ல, பேராயர்களுக்கு அல்ல, கடவுளின் வார்த்தையே சிறந்தது. விசுவாசம், கிருபை, கிறிஸ்து வார்த்தை என்பதில் நிலைத்து நிற்க கிருபை தான். இந்த ஊழியத்தில் எங்களோடு அன்பர் சாரின் ஏஞ்சக்காவி அன்பான பிள்ளைகள் மாத்தால் மரியாளின் அன்புக்குரிய சாகு சாரின் டீச்சர் அடியன் எடுத்து பயன்படுத்த கடந்த 3 நாட்கள் ILCயின் தேர்தலுக்காக அடியன் ஆண்டவர் நாகர்கோயில் ட்ரிவாண்ட்ரம் பயணப்பட்டு போன போது இந்த ஊழியத்தில் உதவி செய்த அன்புக்குரிய ஆண்டவர் சகோதரரும் ஆசிரியருமாய் இருக்கின்ற ஊழியர்காரராக இருக்கின்ற உடைய மர்வின் சார்கா ஜபிக்கிறோம். அன்பு மனைவி பிள்ளைகளையும் ஆண்டவுடைய அவருடைய பணிகளையும் அவருடைய ஊழியத்தையும் அவருடைய அன்பு தாயார் பைபிள் அம்மா லில்லியம்மாவையும் அவருடைய உடன் பிறந்த சகோதரியுடைய கணவர் பிள்ளைகளையும் ஆசீர்வதிராஜ். குறிப்பாய் மெர்வின் சாருக்கு நல்ல சுகத்தை பலத்தை தார். அடியேன் இப்படியாக ஆண்டவரே பல காரியங்களுக்காக படிப்பு மேற்படிப்பு காரியங்களுக்காய் ஆண்டவர் பயணப்பட்டு போகும்போதெல்லாம் வந்து இப்படி ஊழியத்தை தொடர்ந்து செய்ய கர்த்தர் வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக அவரை ஆசீர்வதிக்க முடியாது ஜபிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே இதோ 508வது சீர்திருத்தல் பெருவிழாவை உலகமெங்கும் கொண்டாட போகிற எல்லா திருச்சபையின் மக்களுக்காய் ஆயர்களுக்காக ஜபிக்கிறோம். The word of God endures forever. கடவுளுடைய வார்த்தை மட்டுமே என்னென்னைக்கும் நிலைத்து நிற்கும். பூமி அழிந்து போகும், புல் வளர்ந்து போகும், பூமி ஆண்டவரே இந்த உலகம் எல்லாம் அழிந்து போனாலும் கடவுளுடைய வார்த்தை நிலைத்து நிற்கும் என்ற அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நாங்கள் வாழ தூய் ஆவியானவர்கள் உதவி செய்கிறாச்சா. இந்த நாளிலே இதோ பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிற மக்களுக்காக, ஆண்டவர் திருமண நாளைக்கு நன்றி செலுத்துகிற மக்களுக்காக ஜபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வியாதிஸ்தர்கள் பலவீனமாக இருக்கிற மக்கள் எல்லாரையும் நோக்கி பார். குறிப்பாக என்னுடைய தாய் திருச்சபைக்காக ஜபிக்கிறோம். கடந்த நாட்களில் ஏற்பட்ட ஆண்டவர் எல்லா தேர்தல்களிலும் உமக்கு சுத்தமானவர்களை கொண்டு வந்திருக்கிறேன். இதில் அணி ஆண்டவரே அந்த அணி இந்த அணி என்று கிடையாது. எல்லாரும் உடைய மக்கள், எல்லாரும் ILCயினுடைய பிள்ளைகள், அவர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அவர்களை வைத்து சபையை கட்ட ஆண்டவர் கிருபை தாரும். ஓடப்பட்டிருக்கிற பெதஸ்தா மருத்துவமனை, என்கடியா பிரஸ் ஆண்டவரே எங்களுடைய பள்ளிக்கூடங்கள் சிறப்பு பள்ளிக்கூடங்கள்லாம் சிறப்பாக நடைபெற தேவன் 3 ஆண்டுகள் இவர்களை நீர் பயன்படுத்தும். அதே போல் ஆம்பர் சபை சங்கத்தில் வந்திருக்கிற புதிய பொறுப்பாளர்களையும் எக்ஸிக்யூட்டிவ் உறுப்பினர்கள் தலைவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதி. அதே போல் ஆண்டவரை உலக நாடுகளில் இருக்கின்ற எல்லா திருச்சபைகளையும் ஆண்டவருடைய தலைவர்களையும் ஆசீர்வதிங்க. பள்ளிக்கூடங்களை, ஸ்தாபனங்களை, மருத்துவமனைகளை ஆசீர்வாதம். அதன் வழியாக திருச்சபைகளை கட்டி எழுப்புகின்ற பணியில் எல்லாரும் ஈடுபட என் தேவன் கிருபை தார். இந்த நாளிலே தேவனுடைய ஆண்டவரே திருச்சபையாக பாபனப்பள்ளி போதவட்டத்திற்காக ஜபிக்கிறோம். பாபனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல்சானம் திருச்சபைகளை ஆசீர்வதிங்க. இந்த ஆண்டவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மற்ற இடங்களெல்லாம் ஆண்டவர் சீர்திருத்தல் விழா கொண்டாடப்பட்டது. இதோ இன்றைய மாலை வேளையிலே பாபனப்பள்ளியில் கொண்டாடப்படுகிறது. அங்கே சிறப்பு ஆண்டவர் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். சபையார் பேசுகிறார்கள். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. பாடல்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடும். தொடர்ந்து ஆண்டவர் நாளின் எல்லா பணிகளையும் பயணங்களையும் ஆசீர்வதித்து தார். நாளை தினத்தில் நவம்பர் மாதம் 1 நாள் ஆண்டவர் 2ஆம் தேதி ஆண்டவர் ஆலயத்தில் வந்து திருவிருந்தில் நாங்கள் பங்கு கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று ஜபிக்கிறோம். அடையனும் ஆண்டவர் தொடர்ந்து எடுத்து நீர் பயன்படுத்தும். இந்த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரிஸ் தொடர்ந்து நிற்காமல் நீ ஊழியம் ஆண்டவர் நடைபெறும். அநேக மக்கள் வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தர. மீண்டும் ஒரு முறை கூட 508வது சீர்திருத்தல் திருநாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜபிக்கிறோம். துதிய கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய் ஆவியின் ஆசைகள் நம்மளை ஒருவோடு கூட நாளில் இருப்பதாக. ஆமேன். ஸ்தோத்திரம்.